முடியும், அதுவும் ஆர்பிட்ரேஷன் மட்டும்தான் போக முடியும், அதில் அவார்டு தான் வாங்க முடியும். இந்த அவார்டுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதுகாப்பு அப்படின்றத விட நீங்க சட்டப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க வந்து போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாட் டு டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுதான் ஒரிஜினல் சூட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாட் டு டிஸ்டர்ப்னு அந்த ஒரு ஆர்டர் வாங்கலாம். அதான் ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே தான் இந்த நாட் டு டிஸ்டர்ப். இதில் 2-3 விதமாக கேட்கலாம். அதாவது ஓஎஸ்னா ஒரே வகையால் கேட்கணும்னு கிடையாது. அதாவது பிரேயர் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதாவது என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். எங்களோட இடத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு கேட்கலாம். நான் எங்கே இருக்கேன், அது பக்கத்தில் இருக்கிற இடம், அது டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லி அந்த இடத்துக்குள்ள பர்டிகுலர் இடத்துல மட்டும் வரக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை லோன் வாங்கினவரோட சொந்த ஊரில் இருக்க ஒரு அட்ரஸ் இருக்கலாம், இங்கே ஒரு அட்ரஸில் இருக்கலாம். இவர் இந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஆல்சோ அட்டு அந்த அட்ரஸும் போடலாம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜுடிஃபிகேஷனில் இவருக்கு யாரும் வரக்கூடாது, இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, நாங்கள் அங்கே